வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பிஜேக்கான சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் வந்து நேற்று ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து வியூ பண்ணி பார்த்துருப்பீங்க. எந்த சிட்டி, எந்த லொக்கேஷன், என்ன ஷிஃப்ட் அப்படின்றத பார்த்துருப்பீங்க. 16, 17, 18 இந்த 3 நாள் எக்ஸாம் நடக்க போகுது ஆர்ஆர்பிஜேஇ ஃபஸ்ட் ரவுண்ட். சரிங்களா? ஸோ இப்போ என்ன டிஃபிகல்ட்டிஸ் இதில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, சில பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 12 இருக்குது, சில பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் 9 மட்டும் தான் இருக்குது. 9 டிஜிட் நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 9 டிஜிட் உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடுறப்ப அவங்களுக்கு எரர் அடிக்குது, அவங்களால செக் பண்ணி பார்க்க முடியல. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணலாம், இதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இது. டேரெக்டாக நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து rrb.chennai.in போட்டிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து கிளிக் இயர் டு வியூ சிட்டி இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா எப்பயும் போல் உங்களுக்கு லாகின் பண்ண சொல்ல வரும். ஓகேங்களா? இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டு, உங்களோட கேப்சா என்டர் பண்ணி எப்பயும் போல் லாகின் பண்ணி பார்ப்பீங்க. சப்போஸ் 9 டிஜிட் நம்பராக இருக்குன்னு வைங்களேன், அந்த 9 டிஜிட் நம்பர் என்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு எப்படி வரும்? ஸோ இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ் இப்படி தான் வரும். ஓகேங்களா? அந்த 9 டிஜிட் நம்பர் போட்டால். ஸோ இந்த டிஃபிகல்ட்டிஸ் நேற்றுலேருந்து ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இது எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இது வந்து ஒரு காமெடியாக கூட இருக்கும். நம்மளுக்கு ஆட்டோ கார்டு திருப்பி நான் எப்படா வண்டி ஓடும் அப்படின்ற மாதிரி இந்த 9 டிஜிட் நம்பர் நான் என்டர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? என்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டால் போதும், வேறு ஒன்றுமே தேவையில்ல. ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு கீழே உங்களுடைய பாஸ்வேர்டும் கேப்சாவும் என்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் கேப்சா நான் என்டர் பண்ணிட்டேன். 1 செகண்ட் காமிக்கிறேன். இந்த யூசர் ஐடி நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் கொடுக்கணும். இந்த பாருங்கள், ஒரே ஒரு சின்ன ஸ்பேஸ் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். திருப்பி அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணது பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில் எல்லாமே வந்திருக்கு. அவங்களுக்கு எப்போ போட்டிருக்காங்க? 18 டிசம்பர் ஷிஃப்ட் 1 போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ப்ரொசீஜர் மட்டும் தான், வேறு எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. நீங்கள் பயந்துக்க தேவையில்ல. ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து இன்வாலிட் கிரெடிட் வரப்போ நான் பயந்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ் மட்டும் ஒன்றும் அந்த 9 டிஜிட் நம்பர் போட்டு ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டிங்கன்னா போதும், வந்துடும். கேட்குறப்ப காமெடியாக தான் இருக்கும். பட் ஆனால் இதுதான் வந்து எல்லாருமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் அது போல் 2-3 பேர் செக் பண்ணி பார்த்தேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் 2 பேருக்கு செக் பண்ணி பார்த்து தான் இப்போ ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இது போல் போட்டு பாருங்கள். வரலன்னா நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணி உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுங்க. நானே செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ அதனால் யாரும் பயந்துக்க தேவையில்ல. ஏன்னா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு பயங்கள் தான். எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் நம்மளுக்கு இருக்குது. எக்ஸாக்டாக பார்த்தோன்னா 10 நாள் கூட இல்லை. இந்த டைமில் நம்மளுக்கு என்ன பண்ணோம், கரெக்டாக ரிவைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம ஏதாவது குயிக்காக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரிவைஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? ஸோ அது போல் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அது போல் நோட்ஸ் மட்டும் தான் நம்ம படிக்கணும். தவிர இது போல் அன்வான்ட் விஷயத்துக்கு பயப்பட தேவையில்ல. அதே மாதிரி இன்னொரு ஒரு ரெக்வஸ்ட்டு, ஆல்ரெடி ஏஎல்பி எழுத போனவங்களுக்கு வந்து நிறைய எந்தெந்த சென்டர்லாம் நீங்கள் போயிருப்பீங்கன்னு தெரியும். ஸோ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரடெல்லூர், சில பேர் வேலூர் அங்கெல்லாம் போட்டிருக்காங்க. அது போல் இருக்கப்போ எந்தெந்த லொக்கேஷனில் நீங்கள் எக்ஸாம் எழுத போனீங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா இப்போ எக்ஸாம் எழுத போகிறோம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் உங்களுடைய லொக்கேஷன் எங்கே எழுத போனீங்களோ ஏஎல்பிக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நம்மளோட குரூப்பில். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு, ஏன்னா சேம் சென்டர் தான் போடுவான், டிசிஎஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால் ஐசோன் தான் போடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி எங்கெங்கன்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் இந்த வீடியோ சொல்ல வந்தேன். இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா?